அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இ 2024 சிஎஸ்சி கோர்ஸ் இதோட காலேஜ் லிஸ்ட் தான் பார்க்குறோம். இந்த லிஸ்ட் என்னென்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 1 வீக் மேலே போட்ட லிஸ்ட்டு. என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதிலேருந்து நான் சிஎஸ்சி காலேஜஸ் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கிற காலேஜஸ் ஃபுல்லாகவே வந்து சிஎஸ்சி மட்டும்தான். லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஏடிஎஸ் வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்ஸு அண்ட் அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்சஸ், நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் and also computer science and engineering, computer science business, cyber security and whatever the courses relevant to CSE. ஸோ இது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போட்டேன்னா வந்து கிட்டத்தட்ட 90 பேஜஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அந்த லிங்க் எடுத்துக்கங்க. லிங்க் எடுத்து நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ ஃபுல் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. உங்கள் கேட்டகரிக்கு வந்து உங்கள் கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸ் வந்து உங்களுக்கே தெரியும். சில காலேஜ் வந்து டாப் காலேஜஸாக இருக்கும், சில காலேஜஸ் வந்து ரொம்ப லோ லெவல் காலேஜாக இருக்கும். ஸோ அது எந்தெந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியல என்னோடய வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் இருக்குது. என்னோடய டிஎன்இ 2024 ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நான் என்னென்ன டாப் காலேஜுங்கிறத போட்டிருப்பேன். எந்தெந்த காலேஜ் சிஎஸ்சி லாஸ்ட் டைம் ஃபில் ஆகலைங்கிறதும் போட்டிருப்பேன். ஓகேங்களா? அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்கில் போடலான்னு. ஓகே, ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து அண்ட் ஓசி, பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறதுல போட்டிருக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓசிக்கு வந்து 13,000 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே போட்டிருக்கிறேன். அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோ லெவல் சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எப்பவுமே சீட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். 444 சீட்ஸ் தான் இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் எஸ்டி அப்ளை பண்ணுறவங்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 44,000 சீட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.